பட்சிக்க என்னும் கர்த்தரும் ஆதரவாக இருப்பவரே, பருந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே. பட்சிக்க என்னும் கர்த்தரும் ஆதரவாக இருப்பவரே, வாத என்னை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே, வாத என்னை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே, யாவே 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 ரப்பேதா. உமக்கு ஒப்பானவர் யார் என்று பாடலாம். உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார், இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். செங்கடலை பிடித்து செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார், இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். தேவரே தேவரே சகலமும் செய்ய வல்லவர் வல்லவர். தேவரே உமக்கொப்பான தேவன் யார். தேவரே தேவரே சகலமும் செய்ய வல்லவர் வல்லவர். தேவரே உமக்கொப்பான தேவன் யார். நீ செய்ய நினைத்தது, நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவர் யார். நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவர் யார். தேவரே சகலமும் செய்ய வல்லவர் வல்லவர். தேவரே உமக்கொப்பான தேவன் யார். உமக்கொப்பானவர் ஒரு கூட உமக்கொப்பானவர் யார். எடுத்து பாடுங்க. உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் உமக்கொப்பானவர் யார், இந்த வானத்திலும் உமக்கொப்பானவர் யார், இந்த வானத்திலும் உமக்கொப்பானவர் யார். Amen. Thank you so much, sisters. Thank you so much. Let's continue to sing. Okay, we'll continue singing. Sing down to the Lord. Bye.
Shout to the Lord, all the earth, let us see. Power and majesty, praise to the King. Mountains bow down and the seas will roar at the sound of your name. I sing for joy at the word of your hand. Forever I love you, forever I stand. Nothing compares to the promise I have. Yeah, nothing compares to the promise I have. Yeah, nothing compares to the promise I have in you. குட் மார்னிங் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். இந்த நேரத்துல சங்கீதம் அதிகாரம் 95 வசனம் 1-6, சாம் 95 1-6. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவும். கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து துணிந்து முழங்கார் படியிட கடவோம் வாருங்கள். ஆமேன். நாம் ஜெபிப்போம். அன்பான தேவனே, இந்த அற்புதமான காலை வேளைக்காக நன்றி தேவனே. இதோ கர்த்தாவே, இந்த வேளையிலும் உமது வார்த்தை கேட்கும்படியாக உம்மை துதிக்கும்படியாக அனைவரும் ஒன்றிணைந்திருக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் முழு இருதயத்துடனும் சிந்தையுடனும் இந்த நேரத்தை கர்த்தாவே செலவிட எங்களுக்கு உதவி செய்யுங்க தேவனே. நாங்க தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையில உற்சாகமா இருக்க உதவி செய்யுங்க. இந்த கர்த்தாவே செய்தி தரப்போற சகோதரோட கூட இருங்க. அந்த செய்தி மூலமா நாங்க அநேக விஷயங்களை கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க கர்த்தாவே. வர தடைப்பட்ட அனைத்து மக்களும் வந்து கர்த்தாவே ஒன்றிணைய உதவி செய்யுங்க. இந்த ஆராதனை தொடக்கம் முதல் இறுதி வரை கர்த்தாவே எந்த விதமான நெட்வொர்க் இஷ்யூவும் இல்லாம காக்குமாறு கூட ஜெபிக்கிறோம் பிதாவே. நீரை ஆசீர்வதிங்க. ஒவ்வொருத்தோட விண்ணப்பத்தையும் வேண்டுதலும் கேட்டு வழிநடத்துங்க பிதாவே. இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவ நாமத்தால் கேட்கிறேன் என் ஜீவனுள்ள தேவனே. ஆமேன். நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இதோ அப்பா பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி துதிக்கிறோம். நீர் நல்லவர், வல்லவர், நேற்றுமே மாறாத தேவனா அறிவிக்க. இது நீதியின் தேவனும் சத்தியத்தின் தேவனும் உண்மையின் தேவமா அறிவிக்க கர்த்தாவே. அறியாது மெட்டாதுமான பெரிய அற்புதத்தை கர்த்தாவே. எங்கு 2-3 பேர் உங்களுடைய நாமத்துல கூடுறாங்களோ அவங்க மத்தியில தேவன் நீர் வாசித்து தேவனா அறிவிக்க. அப்படியா கர்த்தாவே, உங்களோட மத்தியில நீர் உலாவி கொண்டு இருக்கிற நன்றி செலுத்துறேன் கர்த்தாவே. இருக்கிற ஒவ்வொரு சகோதரி சகோதரிக்கும் தேவன் நீங்க ஆசீர்வதிங்க. எல்லாருமே கர்த்தாவே கரெக்டாக என் தேவன் நீங்க உதவி செய்யுங்க. இது மெசேஜ் கொடுக்க போற தாசனை கூட என் தேவன் நீர் மறைத்து உங்களுடைய வார்த்தைகள் இந்த இடத்துல கர்த்தாவே வெளிப்படுறதுக்கு நீங்க உதவி செய்யுங்க. எங்களோட வாழ்க்கையில கர்த்தாவே நாங்க என்ன விஷயங்கள் மாறணும், என்ன விஷயத்துல வளரணும் அப்படின்றது கர்த்தாவே நீங்க என்ன விருப்பமா இருக்கோ அதை என் தேவன் நீர் வெளிப்படுத்துமாறு கூட ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இதோ கர்த்தாவே, வயதானவர்கள் கர்த்தாவே, திருமணமான சகோதரிகள், ஒற்றையர்கள், குழந்தைகள் எல்லாரையும் உங்களுக்கு கரத்துல கொடுக்கிறோம். தேவன் நீங்க ஆசீர்வதிங்க. ஒவ்வொருத்தருக்கும் தேவையான பலத்தையும் ஞானத்தையும் என் தேவன் கட்டளையிடுவாங்க. இதோ கர்த்தாவே, இந்த கோவிட் வைரஸ் கூட கர்த்தாவே இந்த உலகத்துல அதிகமா பரவிட்டு இருக்கு. தேவன் நீர் அதை மாற்றி போட்டு கர்த்தாவே மறுபடியுமாய் கர்த்தாவே எல்லாமே ஒரு சுகமமான நிலைமைக்கு திரும்புறதுக்கு என் தேவன் உதவி செய்யுங்க. மறுபடியுமாய் சகோதரிகளை நாங்க ஒன்று கூடி தேவனுடைய நாமத்தை கர்த்தாவே ஆர்ப்பரிக்கிறதுக்கு தேவன் நீர் ஒரு நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தி தருமாறு கூட ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. மட்டுமா நீங்க பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கீங்க. அந்த இடுக்கத்துக்கு நன்றி. வரப்போற நேரங்களில் உங்களுடைய பரிசுத்தமான கருத்துல கொடுக்கிறோம். நீரே ஆசீர்வதிக்கிறோம். ஜெபிக்கிறேன் ஜூன் நல்லது.
ஆமென். ஓகே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்ம இந்த நேரத்துல லேசான காரியம் என்ற ஒரு பாடலை கூட நம்ம பாடுவோம். தேவனால் எல்லாம் முடியும், தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. என்னோடு கூட சேர்ந்து கூட லேசான காரியம் உமது, லேசான காரியம், லேசான காரியம் உமது காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம் உமது, லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனாய் மாற்றுவது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனாய் மாற்றுவது லேசான காரியம். மண்ணான மனுவுக்கு மன்னாவை தருவது லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். உயிரற்ற சடலத்தை உயிர் பெற செய்வது லேசான காரியம். உயிரற்ற சடலத்தை உயிர் பெற செய்வது லேசான காரியம். தீராத நோய்களை வார்த்தையால் தீர்ப்பது லேசான காரியம். தீராத நோய்களை வார்த்தையால் தீர்ப்பது லேசான காரியம். நம் இயேசுவுக்கு லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம் உமது, லேசான காரியம். We'll continue singing I lean not on my own understanding. Stop that line. So your voice is not audible. Can you hear us now? Can you hear us? Very low. Check. வந்து அட்மிட் ஆகாதா வந்து? ஆமா அதனால தான் அப்பயே போக சொன்னாங்க.
ஏன் பிக்கப் ஆக மாட்டேது இப்போ? இன்னொரு வாட்டி இது பண்ணி பாருங்க. So we'll follow the PPT. I lean on my own understanding. That's all. I am so in love with you. There is no one else for me. And I am so in love with you. There is no one else for me. I lean out on my own understanding. My life is in the hands of the Maker of heaven. I lean out on my own understanding. My life is in the hands of the Maker of heaven. I give it all to you, God. Trusting that you'll make something beautiful out of me. I give it all to you, God. Trusting that you'll make something beautiful out of me. And I will climb this mountain with my hands wide open. I will climb this mountain with my hands wide open. I lean not on my own understanding. My life is in the hands of the Maker of heaven. I lean not on my own understanding. My life is in the hands of the Maker of heaven. I give it all to you, God. Trusting that you'll make something beautiful out of me. I give it all to you, God. Trusting that you'll make something beautiful out of me. I will climb this mountain with my hands wide open. I will climb this mountain with my hands wide open. I will climb this mountain with my hands wide open. I will climb this mountain with my hands wide open. Nothing I hold on to. Nothing I hold on to. There's 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 nothing I hold on to. I am so in love with you. There is no one else for me. And I am so in love with you. There is no one else for me. காலை வணக்கம் சகோதர சகோதரிகளே. குட் மார்னிங் சார். இந்த அற்புதமான ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு உங்கள் எல்லோரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த அற்புதமான நாளில் நாம் தேவனை துதிக்கவும் ஆராதிக்கவும் நம்மளுடைய அன்யோன்ய ஐக்கியத்துக்காகவும் வந்து கூடியிருக்கிறோம். உங்க எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறோம். புதிதாக நண்பர்கள் நீங்க இந்த ஜூம் மீட்டிங்கில் ஜாயின் பண்ணியிருந்தா உங்களையும் பிரத்யோகமாக நாங்கள் வரவேற்கிறோம். இந்திய கிறிஸ்துவ சபையின் சார்பாக உங்கள் அனைவரையும் நாங்கள் இந்த காலை ஆராதனைக்காக வரவேற்கிறோம். இந்த 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 காலகட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இக்கட்டான ஒரு சூழல் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்.
இந்த காலகட்டத்திலையும் தேவன் எந்த அளவுக்கு நமக்கு ஒரு பக்கப்பலமா இருக்கிறாரு, எவ்வளோ ஒரு ஆறுதல் தரக்கூடிய தேவனா இருக்கிறார் அப்படின்றத நம்ம இந்த வேத வசனங்கள் சிலது படிச்சுட்டு நம்ம அதன் மூலயமா அந்த ஆராதனைக்கு பங்கு பெறலாம். நாம் சங்கீத புத்தகம் அதிகாரம் 33ல 1 முதல் 12 வரைக்கும் நான் வசனங்களை படிக்கிறேன். அந்த வசனங்களை படிக்கும் பொழுது கூர்ந்து கவனித்து தியானித்து நாம் இந்த ஆராதனையில பங்கு பெறுவோம். Psalm 33 1 to 12. சங்கீதம் 33வது அதிகாரம் வசனம் 1 முதல் 12 வரைக்கும் படிக்க கேட்போம். நீதிமான்களே, கர்த்தருக்குள் களி கூறுங்கள். துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருக்கு புது பாட்டை பாடுங்கள். ஆனந்த சத்தத்தோடு வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கைகள் எல்லாம் சத்தியமுமாய் இருக்கிறது. அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காரியத்தினால் நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகள் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷமாக வைக்கிறார். பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக. உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். கர்த்தருடைய ஆலோசனையில் நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. ஏமேன். இந்த வசனம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து. கர்த்தரை தேவனாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது அப்படின்ட்டு இன்றைக்கு நம்ம ரொம்பவும் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களா இருக்கிறோம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் அப்படின்ற அந்த வசனங்கள்லாம் ரொம்ப அற்புதமான விஷயங்கள். இன்றைக்கு இந்த உலகத்துல பெரிய பெரிய ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க, பலவான்கள் இருக்கிறாங்க, பணக்காரங்க இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரிதான் நடக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா கர்த்தர் எதை செய்யறாரோ, எதை சொல்றாரோ அதுதான் நடக்கும். எதை நடக்க வேணான்றாரோ அது நடக்காது. அப்படிதான் இன்னைக்கு உலகம் போயிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ரகசியம் கர்த்தரை தெரிந்து கொண்ட ஜனங்கள் ஆகிய நமக்கு தெரிந்திருக்கிறது. அதனால முதல் வசனம் சொல்லுது, கர்த்தருக்குள் களி கூறுங்கள், சிங் டு த ரிஜாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அந்த அளவுக்கு இன்னைக்கு துதிக்கவும் ஆராதிக்கவும் நமக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. நல்ல வரங்களை தேவன் கொடுத்திருக்கிறாரு. நாம் துதித்து ஆராதித்து இந்த ஆராதனையில பங்கு பெறுவோம். ஆமென். சசி நமக்காக ஜெபிப்பாங்க. ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் அன்பும் தயவும் உள்ள பரமபிதாவே, இதோ கர்த்தாவே இந்த காலை பொழுது அந்த கிருபைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அப்பா, இதோ கர்த்தாவே, எங்கே 1-2 பேர் கூடி உமது நாமத்தை தொழுகிறார்களோ அந்த இடத்திலே நீர் வாசம் செய்வீர் என்று சொன்னது போல, இதோ கர்த்தாவே, நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி உமது நாமத்தையும் உமது கர்த்தாவே உமது பாடல்களையும் கர்த்தாவே நாங்கள் பாடி உம்மை துதிக்க ஒரு நல்ல ஒரு நேரத்தை தந்த கிருபைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அப்பா, இந்த உலகத்துல கூட அநேக மக்கள் கர்த்தாவே இந்த நேரத்தை எப்படியோ கர்த்தாவே பிரயோஜனம் இல்லாமல் ஆக்கியிருக்கலாம். ஆனால் நீர் எங்களுக்கு இந்த நேரத்தை ஒரு பிரயோஜனமான நாளாய் எங்களுக்கு தந்த கிருபைக்காக நன்றி. அப்பா, இதோ கர்த்தாவே, இந்த உலகத்துல கூட அநேக நாட்களாக கர்த்தாவே நீர் எங்களை பாதுகாத்து வைத்திருக்கிறீர். அதற்காக நன்றி. அப்பா, இதோ இந்த சென்ற வருடங்கள்ல கூட கர்த்தாவே இந்த கொரோனா பாதிக்கப்பட்டு கர்த்தாவே எங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராதபடி நீர் காத்துக்கொண்டீர். இதோ இந்த வருடங்கள் கூட கர்த்தாவே இந்த 4 மாதங்களாய் நீர் எங்களை அற்புதமாய் வழி நடத்தி வந்திருக்கிறீர். அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த உலகத்துல கூட அநேக கொள்ளை நோயினால் அநேக மக்கள் கர்த்தாவே உயிர் இழக்கலாம் கர்த்தாவே. ஆனாலும் கர்த்தாவே நீர் எங்களை செம்மையாய் வைத்திருக்கிறீர். அதற்காக நன்றி. எல்லா நாட்களும் நீர் எங்களை போக்கிலும் வரத்திலும் நீர் காத்து வந்து தயவுக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அப்பா, அதோ இந்த வசனங்கள் சொன்னது போல கர்த்தாவை நீர் சொன்னால் நீர் கட்டளினாய்
கர்த்தாவே நடக்கும் என்றது போல கர்த்தாவே நீர் இந்த உலகத்துல என்ன நடக்கணும்னு கர்த்தாவே நீர் சொல்லியிருக்கிறீர்களோ அது போல கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் வரும் காலங்களில் கூட கர்த்தாவே நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த சண்டே சர்வீஸ்ல கூட கர்த்தாவே இந்த மெசேஜ் கொடுக்க போற பிரதர்காய் நன்றி கர்த்தாவே கொடுக்க போறோம். அந்த மெசேஜ் கூட கர்த்தாவே நாங்கள் இருதயத்துல ஏற்று கர்த்தாவே அந்த மெசேஜில் இருந்த அநேக காரியங்கள் நாங்கள் கற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்யுங்க, வழி நடத்துங்க கர்த்தாவே. இதோ டிரான்ஸ்லேட் ஆண்டு பிரதர்காய் நன்றி. இங்க வந்திருக்கிற கர்த்தாவே ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காகவும் நன்றி சொல்றேன் கர்த்தாவே. இதோ சிங்கிங் இருக்கிற அந்த டீமுக்காகவும் நன்றி சொல்றேன் கர்த்தாவே. இதோ நீர் அவங்களோடு இருந்து அவங்களை வழி நடத்துங்க. இந்த நாள் வரைக்கும் நீர் எங்களை காத்து வந்த தேவன், இனி வரும் காலங்கள் முழுவதும் நீர் எங்களை காத்து வழி நடத்த வேண்டுமாறு எங்கள் மீட்பரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென். தொடர்ந்து ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கமும் அன்பும் தயவும் நிறைந்த ஆண்டவரே, இந்த வேலைக்காக நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ தேவனே, நீர் மகா தேவனாய் இருக்கிறீர். எங்களை படைத்து ஆண்டு கொண்டிருக்கிற அற்புதமான தேவனாய் இருக்கிறீர் கர்த்தாவே. இன்னமும் இந்த உலகத்திலே நடக்கிற எல்லா காரியங்களையும் உமது கைக்குள்ளே இருக்கிறது. உமது கரத்தினால் அவற்றை நடத்தி கொண்டு இருக்கிறீங்க. நீர் என்ன சொல்லுகிறீரோ அது நடக்கிறது. நீர் எது நடக்க வேணாம்னு நினைக்கிறீங்களோ அதை கர்த்தாவே நீர் நடக்க விடாமல் வைத்திருக்கிறீங்க. இப்படியாக இந்த உலகத்திலே நாங்கள் இருக்கிற காலங்கள் எல்லாம் உம்முடைய சன்னிதானத்திலே இருக்கவும் உம்முடைய நிழலிலே நாங்கள் தங்கும்படியாக எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணி எங்களை தெரிந்து கொண்டீர் கர்த்தாவே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தேவனே, இன்றைக்கும் கர்த்தாவே நாங்கள் இந்த சிறிது நேரமாக இந்த ஆராதனையில இருக்கிறோம். இந்த நாள் மாலை ஆசீர்வதிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே உம்முடைய வசனங்களை கேட்கவும் கற்றுக்கொள்ளவும் நாங்கள் உம்முடைய நினைவுகள்ல உம்முடைய யோசனைகள்ல நாங்கள் வளரவும் எங்களை நேர் வழியாய் நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுடைய இருதயங்களை பக்குவப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். திறக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். புதிதான நண்பர்கள் வந்து சேர அவர்களுடைய இருதயங்களையும் திறக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்து தரப்போற சகோதரோடு கூட இருந்து அவரோடு கூட இருந்து பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாங்கள் இந்த நெட்வொர்க் சர்வீஸ்ல நாங்கள் இருக்கிறோம். இதுல கூட எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் நீங்கள் அற்புதமாய் நடத்தி செல்ல வேண்டுமா ஜெபிக்கிறோம். வந்து கலந்து கொண்ட எல்லா சகோதர சகோதரிகளுடைய இருதயத்திலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் நிலைக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை ஆர்கனைஸ் பண்ற எல்லா சகோதர சகோதரிகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். துதிக்கான மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்துல நன்றியோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நன்றி சகோதர சகோதரிகளே. இப்போ ஒரு பாடல் இருக்க போது அது தொடர்ந்து தேவ செய்தியை கேட்போம். ஆமேன். Amen. Thank you so much, Ramesh bro. Thank you so much, Manogar bro. கண்டிப்பா அந்த வசனங்கள் மிகவும் என்கரேஜா இருந்துச்சு. கர்த்தரை தமக்கு சொந்தமான கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பா நாம கர்த்தரை தெரிந்து கொண்டோமோ இல்லையோ அவர் நம்மை தெரிந்து கொண்டாங்க. நாம் அவர் சொந்தமாயிட்டோம். ஸோ கண்டிப்பா நம்ம எல்லாரும் பாக்கியவான்கள். கண்டிப்பா எந்த விதமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் தேவன் நம்மை நடத்தி செல்பவராக இருக்கிறார். ஆமென். ஸோ இந்த நேரத்தில் கூட ஒரு பாடல் மூலியமாக இந்த பாடலை பாடிவிட்டு நாம் செய்தி கடந்து செல்லுவோம். ஒரு பாடல் என்னன்னா, மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்வில் என்ற ஒரு பாடல் நாம் பாடுவோம். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். ஆமென். இந்த வரிகள் உங்களுக்கு தெரிஞ்சு என்னோட சேர்ந்து பாடுங்க. இது ஒரு புதிய பாடல். நான் என்னோட சேர்ந்து உற்சாகமாக கரங்களை தட்டி பாடலாம். ஆமென். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை
அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. 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 Amen. Thank you so much, brothers and sisters. Let's welcome Jerry bro. சபையாருக்கு காலை வணக்கம். I hope you can hear me and Vasily. எல்லாருக்கும் நாங்கள் தெரிகிறோம், நாங்கள் பேசுகிறது கேட்கிறது என்று நம்புகிறேன். Okay, so good morning to everyone, and it's a great joy for me and Andrew to speak his word. எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்றைய காலையிலே தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எங்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் தான். And you all know that our opinions or my opinion doesn't really matter. What matters is God's word is powerful. எல்லாருக்கும் தெரிந்தது போல எங்களுடைய கருத்துக்கள் முக்கியம் அல்ல, தேவனுடைய வார்த்தை தான் முக்கியம். And it's a joy that it is not me standing here and trying to say something, but God uses sinful people like me to preach his word, and I'm grateful to God for giving me this opportunity to preach his word. சொன்னது போல இது நாங்கள் அல்ல பேசுவது, தேவனே பேசிக் கொண்டிருக்கின்றார். பாவிகளாக எங்களையும் அவருடைய வல்லமையுள்ள வார்த்தைகளை பிரசங்கிப்பதற்கு பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார். Today I hope that some point in the message will touch our hearts and will help you and me in our journey as a disciple. நான் நம்புகின்றேன் இன்று நாம் பிரசங்கிக்க போகிற காரியங்களில் சில காரியங்கள் நம்முடைய இருதயத்தை தொட்டு நாம் செல்கின்ற இந்த பயணத்திலே நாம் எடுக்கின்ற முடிவுகளை மாற்றக்கூடியவனாக இருக்கும் என்று நம்புகின்றேன். I don't know whether you agree, but
what I have seen is that when it comes talking about people, we some way subconsciously or maybe deliberately we put people in a box. பொதுவாக நான் ஒரு காரியத்தை கவனித்து இருக்கின்றேன். மக்களை பற்றி நாம் பேசுகின்ற பொழுது நாம் ஒரு மன ரீதியாக நம்முடைய பின்னணியிலே அவர்கள் என்றால் இவ்வாறு என்று ஒரு பெட்டியிலே போட்டு அடைத்து விடுகின்றோம். What do I mean by that? What I'm trying to say is that we find it easy to say about someone or to say something about someone. We find it quite easy. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் ஒரு நபரை பற்றி ஏதோ ஒரு காரியத்தை பேசுவது என்பது மிகவும் எளிதாக இருக்கின்றது. We get so used to looking at someone and then we build up a story of that person, even though we may not know everything about that person. நாம் ஒரு நபரை பார்த்து அவரை பற்றி ஏதோ ஒரு கதையை கட்டி விடுகின்றோம். ஆனால் அவரை பற்றி உண்மையாக தெரியாமல் இருந்தால் கூட ஏதோ ஒரு பேசி விடுகின்றோம். I'm sure right from the time we went to school and college and our jobs, working, we became a disciple, even in the church, we see that we somewhere or other kind of know people around, and then we kind of build a story about them in our minds and hearts. நாம் எங்கே சென்றாலும் சரி, அது நம்முடைய வேலையாக இருந்தாலும் சரி, நம்முடைய படிக்கின்ற இடமாக இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, மக்களை பற்றி ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு சின்ன சின்ன காரியங்கள் தான் தெரியும். ஆனால் அதை வைத்து அவர்களை பற்றி ஒரு பெரிய கதையை கட்டி விடுவோம். For example, people look at a single mom and they see where she's going, what she's doing, and then we make a quick presumption about the sort of person she is. ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஒற்றை தாயாக இருக்கிற கணவர் இல்லாமல் இருக்கின்ற ஒரு தாயை பற்றி நான் பார்க்கின்ற பொழுது அவர் எங்கே போகின்றார், என்ன செய்கின்றார் என்பதை பற்றி எல்லாம் நாமே ஏதோ ஒரு கற்பனை செய்து அவரை பற்றி ஏதோ ஒரு கதை கட்டி விடுகின்றோம். When we look at a politician or we see a man or we interact with a person with alcoholic problem or a person struggling with drugs, or we discover a person or we interact with a person who has fallen into some kind of sin, and when we listen or understand or talk to this kind of persons, we kind of build a story about them. அதே போலதான் ஏதோ ஒரு அரசியல்வாதியை பார்க்கிறோம் என்றால் அவன் என்ன செய்கின்றான், அவன் எப்படி சம்பாதிப்பான் என்று நாமே ஒரு யூகித்து விடுகின்றோம். ஒரு நபர் ஒரு குடிப்பழக்கம் இருக்கிறது என்றால் அவரை பற்றி நாம் அவன் என்ன செய்திருப்பான், ஏன் இவ்வாறாக குடிக்கின்றான் என்று அதை பற்றி நாம் ஒரு கதையை கட்டி விடுகின்றோம். ஒவ்வொரு நபரை பற்றி நமக்காக ஒரு கதையை வைத்து இருக்கின்றோம். We sometimes hear someone who is going through their struggles, someone who is going through financial issues or maybe marriage issues or whatever. We kind of look at them and somewhere in deep down our hearts we come to a conclusion about them. பொதுவாக நாம் ஒரு நபர் ஒரு பண ரீதியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார், பண பிரச்சனை இருக்கிறது என்றால், அல்லது ஒரு நபருக்கு திருமணத்திலே பிரச்சனை இருக்கிறது என்றால், குடும்பத்திலே பிரச்சனை இருக்கிறது என்றால், அவரை பற்றி நாமே ஏதோ ஒரு காரியங்கள் எல்லாம் பேசி அவரை பற்றி அவர் இவ்வாறு செய்திருப்பார், அதனால்தான் இவ்வாறு ஆகியிருக்கும் என்று சில காரியம் நாமே யூகித்துக் கொள்கிறோம். Sometimes even in our ministry or in the church, sometimes somebody hurts us or somebody doesn't behave in a proper way, we make a conclusion about them. நம்முடைய சொந்த குடும்ப சபையாக இருந்தாலும் சரி, நம்முடைய பெரிய சபையாக இருந்தாலும் சரி, இதுல ஏதோ ஒரு நபர் நம்முடைய இருதயத்தை காயப்படுத்தி இருந்தால் உடனே அவரை பற்றி ஒரு பெரிய கதையை பேசி அவரை பற்றி ஏதோ ஒரு தவறான காரியத்தை வதந்தி நாமே பரப்பி விடுகின்றோம். We look at what they're involved in, we look at their jobs, we look at how they talk, where they sit, or we kind of know a little bit about their past sins or their life, and we look at the state of their homes and many other things, and then we make a value judgment about them. அந்த நபரை பற்றி நாம் பொதுவாக என்னென்ன பேசுகின்றோம், அவர் என்ன வேலை செய்கின்றார், அவர் எப்படி சம்பாதிக்கின்றார், அவர் எங்கே போகின்றார், அவருடைய பின்னணி என்ன, அவருடைய வீடு எவ்வாறு இருக்கிறது, இதை பற்றி எல்லாம் பார்த்து அவரை பற்றி சில மதிப்பீடுகளை நாமே நிர்ணயித்துக் கொள்கின்றோம். Unfortunately, we cannot fall in the trap of doing the same thing in the church also. துரதிருஷ்டவசமாக இதே காரியங்களை தவறுகளை நம் சபையிலேயும் செய்ய ஆரம்பித்து விடுகின்றோம். Though we know it is not
right, though we know that it is not righteous, yet we fall into it, yet we do it, and we cannot feel like it's okay. நமக்கு நன்றாய் தெரியும் இது தவறு, நாம் செய்யக்கூடாது என்று தெரியும். ஆனாலும் கூட அதில் நாம் வீழ்ந்து விடுகின்றோம், தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றோம். As Ephesians chapter 4 verse 29 says, it talks about, our talk. It says unwholesome talk come out of our mouths, but we got to only what is helpful, that helps in building each other according to their needs, that it may benefit those who listen. So it benefits us as well as those who listen. We got to speak and talk that will build one another. எபேசியர் 4வது அதிகாரம் 29வது வசனம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயில் இருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அது எல்லாருக்குமே பிரயோஜனம் உண்டாகும்படி இருக்க வேண்டும். நமக்கும் பிரயோஜனம் உண்டாகும்படி இருக்க வேண்டும், அதை கேட்கிறவர்களுக்கும் பிரயோஜனம் உண்டாகும்படி பேச வேண்டும். Just to prove what I'm trying to say is that, for example, let's think about when we mention Thomas in the Bible. ஒரு எடுத்துக்காட்டுக்கு நாம எடுத்துக்கொள்ளலாம். வேதாகமத்திலே தோமா என்கின்ற அப்போஸ்தலரை பற்றி நமக்கு தெரியும். I know Thomas, bro, he doubted Christ. உடனே நாம் என்ன நினைப்போம், சகோதரி தாமசனே, அவர் எனக்கு தெரியும், அவர் இயேசுவே சந்தேகப்பட்டார். How could he doubt Jesus? He doubted Christ. சரி சகோதரி, அது தெரியும் என்று சொன்னால் கூட, ப்ரோ அது எப்படி, அது அவர் இயேசு கிறிஸ்துவை எப்படி சந்தேகப்படலாம்? And so we don't hesitate even to talk about Thomas, that he doubted Jesus. He couldn't trust Jesus. And we I've been talking about it for years. நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய தோமாவை பற்றியே இவராக பேசுவதற்கு நாம் யோசிப்பது கிடையாது. பல வருடங்களாக இவ்வாறு தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். And so there is a reputation that follows Thomas. அதனால் தோமாவிற்கு ஒரு அபிப்பிராயம், தோமாவை பற்றிய ஒரு அபிப்பிராயம் எல்லாருடைய இருதயங்களிலும் இருக்கிறது. But unfortunately, we talk less about what or who actually was Thomas, how devoted enough he was, willing to give his life for Christ. ஆனால் அதே தோமா இயேசு கிறிஸ்துவின் மேல் எவ்வளவு பக்தியுள்ளவராக இருந்தார், அவர் அதற்காக தன்னுடைய உயிரே கொடுப்பதற்கு கூட தயாராக இருந்தார், எவ்வளவோ பாடுகள் பட்டார் என்பதை பற்றி நாம் யோசிப்பதே கிடையாது. It was this devotion of Thomas that characterized his life. இந்த தோமாவினுடைய இந்த பக்தி தான் அவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி வைத்திருந்த காரியங்களை உருவகப்படுத்துகிறது. It's true, he messed up once or he doubted Christ, but somewhere we look at his faults and then we character assassinate him, or we come to a conclusion as this is what he did. அது உண்மைதான், அவர் ஒரு முறை அவராக சந்தேகப்பட்டார் தான், ஆனால் அதற்காக அவருடைய குணாதிசயங்களே இவ்வாறு தான் என்று நாம் அவரை பற்றி தவறாக நினைத்து விடக்கூடாது. Hello. Yeah, it's better now, bro. Thank you. Did you hear my message or no? Yeah. Okay, so when we look at Thomas, he failed Christ in Gethsemane, but it was his failure that led him to a greater growth. அதனால் நாம் தோமாவை பற்றி பார்க்கின்ற பொழுது, அவர் கெத்செமனே தோட்டத்திலே அவர் இயேசு கிறிஸ்துவிடம் அவர் தவறான காரியத்தை செய்து தோற்று போனார். ஆனால் அவர் செய்த அந்த தவறான ஒரு காரியம்தான் அவரை இயேசு கிறிஸ்துவுக்கு எவ்வளவு பெரிய காரியத்தையும் செய்வதற்கு தயாராக மாற்றக்கூடிய ஒரு காரியமாய் இருந்தது. After Jesus went up and left the disciples there, Thomas and the others were still in action, and his name is definitely given in the book of Acts and many other places. And indeed, the church history confirms that Thomas did die
as a martyr for Christ. அவர் இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு சென்ற பிறகாக கூட அவருடைய விசுவாசத்துல அவர் குறையவே இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்காக பல இடங்களுக்கு ஒரு பெரிய சுவிசேஷகராக சென்றார். அவர் இந்தியாவுக்கு கூட வந்திருக்கின்றார். அந்த ஒரு விசுவாசம் தான் அவரை இயேசு கிறிஸ்துவுக்காக மரிக்க கூட தயாராக வைத்தது. அவர் இயேசு கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக மரித்தார் என்று வரலாறு சொல்கின்றது. We all need to repent of this practice in our hearts and minds, and it is so important that we don't look at few things about a person and come to conclusions. நாம் எல்லாருமே இந்த ஒரு காரியத்திலே கண்டிப்பாக நாம் மாற வேண்டும். ஏனென்றால் சில காரியங்களை பார்த்து நாம் எல்லாருமே இவ்வாறாக தான் என்று நாம் முடிவு செய்து விடக்கூடாது. So today I want to talk about two things. One is the reputation and character. இன்று நாம் இரண்டு காரியங்களை குறித்து பேச வேண்டும். ஒன்று பிறர் நம்மேல் வைத்திருக்கின்ற அபிப்பிராயம், இரண்டாவது நம்முடைய உண்மையான குணாதிசயங்கள். A person's great work, helps him to gain a reputation. ஒரு நபருடைய அவர் செய்கின்ற காரியங்கள் தான் அவரை பற்றிய ஒரு அபிப்பிராயம் வருவதற்கான காரணங்களாக இருக்கின்றன. But that same person's character at home or in his working place may be very different. ஒரு நபர் தன்னுடைய வீட்டிலே எவ்வாறாக இருக்கின்றார் அந்த காரியங்களும், அவர் வேலை செய்கின்ற இடத்திலே எவ்வாறாக இருக்கின்றார் அந்த காரியங்களும் வேறு வேறாக இருக்கலாம். I shall remember in my young days as a soccer player and as a person who was involved in event management, people would call me a nice guy as a reputation, but my character was different. எனக்கு நன்றாய் ஞாபகம் இருக்கிறது. நான் என்னுடைய இளம் வயதிலே ஒரு ஃபுட்பால் வீரனாக, கால்பந்து வீரனாக இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் பல நிகழ்ச்சிகளை நடத்துபவனாக இருந்தேன். வெளியே இருக்கிற என்னை பார்க்கின்ற மக்கள் எல்லாம், ஐயோ இவர் மிகவும் நல்லவர், இவர் மிகவும் நல்லவர் என்று சொன்னார்கள். I still had character flaws of anger, pride and selfishness. ஆனாலும் கூட எனக்குள்ளாக ஒரு குணாதிசயங்களிலே நான் பல காரியங்களை தவறுபவனாக இருந்தேன். கோபம், தற்பெருமை போன்ற பல காரியங்களிலே நான் தவறுபவனாக இருந்தேன். My reputation can be different, but my character could also speak different. என்னை பற்றி மக்கள் வைத்திருக்கின்ற அபிப்பிராயம் வேறு, ஆனால் உண்மையாக எனக்குள்ளாக இருக்கிற குணாதிசயங்கள் வேறாக இருந்தன. So what's my reputation? What's your reputation? And what's your character or my character? உங்களை பற்றி பிறர் நினைக்கின்ற அபிப்பிராயம் எவ்வாறு இருக்கின்றது, உங்களுக்குள்ளாக இருக்கின்ற உங்களுடைய உண்மையான குணாதிசயம் எவ்வாறு இருக்கின்றது? Today, even in the world as well as unfortunately in the church, we are so concerned about our reputation. இன்று உலகத்திலேயும் சரி, நம்ம எங்கே பார்த்தாலும் சரி, எல்லா இடத்திலேயும் மக்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள், அவர்களுக்கு என்மேல் என்ன அபிப்பிராயம் இருக்கிறது என்று அந்த அபிப்பிராயத்திற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். We are so consumed every single day by what people think about me, what people think about me, what my leader thinks about me, what this disciple thinks about me. We are so consumed by what my boss thinks about me. We are consumed by the reputation. நாம் ஒவ்வொரு நாளுமே இதை பற்றி அதிகமாக ஆழமாக யோசித்து நம்முடைய சிந்தனையிலே அதை திணித்துக் கொண்டு இருக்கின்றோம். என்னுடைய தலைவர் என்னை பற்றி என்ன நினைக்கின்றார், மக்கள் என்னை பற்றி என்ன நினைக்கின்றார்கள், வெளியேறுகிறவர்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று பிறருடைய அபிப்பிராயத்திற்கு நாம் அளவுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து அதை பற்றியே ஆழமாக சிந்திப்பவர்களாக மாறிவிடுகின்றோம். I hope today's message will clear our minds and bring us to some repentance in this. கண்டிப்பாக இன்றைய செய்தியானது நம்முடைய இருதயங்களை சரி செய்து இதிலே நம் மனமாற நமக்கு உதவி செய்யும் என்று நம்புகின்றேன். Let me say a few things about reputation and character. இந்த அபிப்பிராயம் என்பதற்கும் குணாதிசயம் என்பதற்கும் என்ன வித்தியாசம் என்று சில காரியங்களை பார்க்கலாம். Reputation is what man sees in you and thinks about you. அபிப்பிராயம் என்பது ஒரு மனிதன் உங்களுக்குள்ளாக என்ன பார்க்கின்றான், ஒரு மனிதன் உங்களை பற்றி என்ன நினைக்கின்றான் என்பதுதான் அபிப்பிராயம். Character is what God sees in you and thinks about you. குணாதிசயம் என்பது தேவன் உங்களுக்குள்ளாக என்ன பார்க்கின்றார்,
தேவன் உங்களை பற்றி என்ன நினைக்கின்றார் என்பதை பற்றி இருக்கின்றது. Reputation is an opinion of a person. Character is a fact of how you are living day to day. அபிப்பிராயம் என்பது ஒரு நபருடைய கருத்து மட்டும்தான். ஆனால் குணாதிசயம் என்பது ஒரு உண்மையாக, ஒரு யதார்த்தமாக இருக்கின்றது. Reputation is made in a moment. People follow the hero or some person who is wow, reputation. But character is built in a lifetime. ஒரு நபரை பற்றி அபிப்பிராயம் வர வேண்டும் என்றால் ஒரு நிமிடத்தில் அவ்வாறாக அபிப்பிராயம் வந்துடும். ஒரு கதாநாயகனை பார்த்து இவன் எவ்வளவு அழகா இருக்கான், இவன் ரொம்ப நல்லவனா இருப்பான் போல என்று நாம் அவ்வாறாக கருத்துக்களை நாம் நினைத்துக் கொள்கிறோம். அது அவரை பற்றிய அபிப்பிராயமாக இருக்கின்றது. அபிப்பிராயம் வருவதற்கு சில நொடிகள் போதும். ஆனால் ஒரு குணாதிசயம் நமக்குள்ளாக வளர வேண்டும் என்றால் அதற்கு நம்முடைய முழு வாழ்க்கையுமே செலவு செய்ய வேண்டியதா இருக்கின்றது. Somebody said that reputation is like grass that grows quickly and then is destroyed, while character is like a strong oak tree that lasts for years and years to come. சில பேர் சொல்லி இருக்கின்றார்கள், அபிப்பிராயம் என்பது புல்லை போல விரைவாக வளர்ந்து விரைவாக போய்விடும். ஆனால் ஒரு நபருடைய குணாதிசயம் என்பது ஒரு தேக்கு மரத்தை போல அது மிக உறுதியான பெரிய மரமாக வளர்ந்து அது உறுதியாக இருக்கும். ஆனால் அதற்கு பல நாட்கள் பிடிக்கும். Reputation is what men would say about you on your grave or tombstone. That's a reputation you get. அபிப்பிராயம் என்பது மக்கள் உங்களை பற்றி என்ன சொல்வார்கள், எடுத்துக்காட்டுக்கு உங்களுடைய கல்லறையின் மேலே என்ன எழுதுவார்கள், அதை பற்றி இருக்கின்றது. Character is what angels say about you before the throne of God. ஆனால் குணாதிசயம் என்பது பரலோகத்திலே அந்த தேவ தூதர்கள் உங்களை பற்றி தேவனிடம் என்ன சொல்ல போகிறார்கள் அதை பற்றி இருக்கின்றது. Let me say this again. Your character is what God knows you to be. Your reputation is what men think you are. And sometimes we get so confused and sometimes we are on the wrong path, this worried about our reputation. மறுபடியும் நான் சொல்கின்றேன், அபிப்பிராயம் என்பது மக்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி மட்டும்தான். ஆனால் உங்களுடைய உண்மையான அந்த குணாதிசயம் சுபாவம் என்பது பரலோகத்திலே வான தூதர்கள் உங்களை பற்றி தேவனிடம் என்ன சொல்ல போகிறார்கள், அவர்கள் மேலே தேவன் என்ன உங்களை பற்றி அறிய போகின்றார், அதை பற்றி நாம் இந்த ஒரு சிறிய காரியத்திற்காக எதையும் எழுந்து விடக்கூடாது. And amazingly, Paul is instructing Timothy the same thing. In 1 Timothy 4:12, if you look into it, Paul is instructing Timothy, let no one look at you as a young guy, but be an example to the believers in word, in conduct, in love, in spirit, in faith, and in purity. அற்புதமாக இதே காரியத்தை தான் 1 தீமோத்தேயு 4:12 வசனத்திலே பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கின்றார், உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. So as disciples, we got to do our best that our reputation and character must not be separated from each other. Maybe before becoming a disciple, we had a different reputation and a different character. But once we become disciples, these two should come together and become one and not be separated from each other. அதனால் சீஷர்களாக நாம் நம்மை பற்றி மக்கள் வைத்திருக்கின்ற அபிப்பிராயமும் நம்முடைய உண்மையான குணாதிசயம் வேறு வேறாக இல்லாமல் இரண்டுமே ஒன்றாய்தான் இருக்கின்றன. நாம் உண்மையான நபராக தான் இருக்கின்றோம் என்பதிலே மிகவும் கவனமாக நாம் பார்த்து கொள்ள வேண்டும். மக்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை விட தேவன் முன்பாக நாம் உண்மையான என்ன ஒரு குணாதிசயத்தோடு வாழ்கின்றோம் என்பதற்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நம்முடைய உண்மையான குணாதிசயம் வேறு, நம்மை பற்றியான அபிப்பிராயம் வேறு என்று எப்பொழுதும் இருக்கக்கூடாது. Someone said, do right that you may not be known for your wrong. ஒரு நபர் சொல்லி இருக்கின்றார், நீ சரியான காரியம் செய், ஏனென்றால் அதன் மூலமாக நீ ஒரு தவறான காரியத்திற்காக மக்கள் உன்னை பற்றி நினைத்து பார்க்க கூடாது. That's why when we get baptized, a new journey begins, a journey of change, a new journey. அதனால்தான் நாம் ஞானஸ்நானம் பெறுகின்ற பொழுது
ஒரு புதிதான வாழ்க்கையை துவங்குகின்றது. அது ஒரு அற்புதமான புதிதான ஒரு வாழ்க்கை. A new journey of reputation and character coming together. உண்மையான அபிப்பிராயம், குணாதிசயம், இந்த இரண்டு காரியங்களும் ஒன்றாய் இணைந்து ஒரே பாதையிலே செல்கின்ற ஒரு பயணம். As 2 Corinthians chapter 5 verse 17 does say it as, if anyone is in Christ, he is a new creation. The old is gone and the new has come. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. Let's go through a few examples in the Bible. வேதாகமத்திலே சில எடுத்துக்காட்டுகளை நாம் பார்க்கலாம். Peter, big mouth, radical, spoke up whenever he wanted, denied Jesus. He changed to be a man who was willing to be burnt alive upside down. நாம் பேதுருவை பற்றி முதலாவது பார்க்கலாம். அவரை பேதுரு என்றால் எல்லாருக்கும் என்ன தெரியும்? இவர் அதிகமாக பேசுவார், காரியங்களை ரொம்ப வேகமாக செய்து விடுவார், அதிகமாக கோபப்படுவார் என்றுதான் மக்கள் நினைத்து கொண்டார். இயேசு கிறிஸ்துவையே 3 முறை அவர் மறுதலித்தார். ஆனால் இதை பற்றி இவ்வாறா இருந்த ஒரு நபர் இயேசு கிறிஸ்துவுக்காக பல அற்புதமான காரியங்களை செய்து அவருக்காக ஒரு இரத்த சாட்சியாக மரித்து அவர் சிலுவையிலே அறையப்படும், அவரை உயிரோடு குளித்து இருந்தால் கூட அவருக்காக சாக கூட அவர் தயாராக இருந்தார். John, history says that he was vindictive, a Jew, very selfish, but he became an apostle of love. யோவானை பற்றி பார்க்கின்ற பொழுது அவரை பற்றி என்ன பார்க்கின்றோம்? ஒரு பழிவாங்கும் இருதயம் உள்ள ஒரு நபர். ஆனால் அவர் அன்பின் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்படுகிற அளவுக்கு மாறிவிட்டார். The woman at the well, 5 husbands, becomes a witness for truth, brings the whole town towards Jesus. What an amazing change. அந்த கிணற்றிற்கு அருகே இருந்த அந்த பெண்மணி, அவருக்கு ஏற்கனவே 5 கணவர்கள் இருந்தார்கள், ஊருக்கே அவரை பற்றி தெரிந்திருக்கும். ஆனால் அந்த பெண்மணி என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்துவுக்கான ஒரு அற்புதமான சாட்சியாக இருந்தார். அந்த ஊரையே கொண்டு சென்று கூப்பிட்டு வந்தார் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை கேட்பதற்கு. Saul, the bloodthirsty persecutor, the one who persecuted the church, killed people, dragged people, full of pride, ego, commander, becomes a tender-hearted brother and a source of inspiration to all the churches. சாலை பற்றி பார்க்கின்றோம். அவர் என்ன செய்தார்? அவர் ரத்த வேறு பிடித்து மக்களை எல்லாரும் துன்புறுத்துகின்ற ஒரு நபராக இருந்தார். ஊராக சென்று இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை யாரெல்லாம் தொழுது கொடுக்கின்றார்களோ அவர்களை எல்லாரும் கொண்டு வந்து அவர்களை அடித்து துன்புறுத்தி அவர்களை சிறையிலே தள்ளக்கூடியவராக இருந்தார். அப்படி இருந்த ஒரு சவுல் இயேசு கிறிஸ்துவுக்காக நல்ல இருதயம் உள்ள பவுலாக மாறினார். ஒரு நல்ல மிருதுவான இருதயம் உள்ள பவுலாய் மாறினார். I'm sure you understand the character of a chief tax collector, Zacchaeus. நமக்கு ஜக்கேவை பற்றி நன்றாய் தெரியும். அவர் வரி வசூலிப்பவனாக இருந்தார். அதிலே பிரதான வரி வசூலிப்பவனாக இருந்தார். I mean, if we just ask ourselves, we can easily write a book on Zacchaeus about all the sinful things that he must have done. A lying tax collector, a cheating tax collector. But from there, that man meets Jesus. He is transformed to a person who is humble, repented, and wanting to give and serve. சக்கேவை பற்றி நம்மிடம் கேட்டால் நாம் சக்கேவு செய்த தவறுகளை பற்றி ஒரு புத்தகமே எழுதிவிடுவோம். அவர் எவ்வாறு எல்லாம் வரி வசூலித்தார், மக்களிடம் எவ்வாறாக ஏமாற்றினார், எவ்வாறாக எல்லாம் பணம் சம்பாதித்தார் என்று பெரிய கதையை எழுதிவிடுவோம். ஆனால் அந்த சக்கேயு மிகவும் தாழ்மையான இருதயம் உள்ள, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கின்ற, இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை கேட்டு அவர் சொல்லாமலே மனம் திருப்புகின்ற ஒரு தாழ்மையுள்ள சக்கேயுவாய் மாறினார். There are many examples in the Bible. We can go on and on. But what we see here is these people had a different reputation. They had their own character issues. But when we see them meeting Jesus, you see them changing, and their reputation and character are joined together and they are a new person. நாம் இவ்வாறாக பல எடுத்துக்காட்டுகளை சொல்லிக்கொண்டே செல்லலாம். ஆனால் இந்த நபர்களை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது நாம் 2 காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நபர்களுக்கு என்று உலகத்திலே ஒரு அபிப்பிராயம் இருந்தது. அவர்கள் இயேசுவை சந்திக்கின்றார்கள். சந்தித்தவுடனே அவர்களுடைய குணாதிசயங்கள் எல்லாம் மாறி போகின்றன. அதனால் மக்களுக்கு அவர்கள் மேல் இருந்த அபிப்பிராயம் மாறி போகின்றது.
அவர்களை பற்றி இருந்த அபிப்பிராயமும் அவர்கள் உண்மையான குணாதிசயம் இரண்டுமே மாறி இயேசு கிறிஸ்துக்கு ஏற்ற குணாதிசயமாக அதை பற்றி இருக்கின்ற அபிப்பிராயமாக ஒன்றாய் இணைந்து செல்கின்றன. As disciples, let us not look here and there. A good question to ask: how much have I changed after being with Jesus 5 years, 10 years, 20 years, and 30 years? சீஷர்களாக நாம் இங்கே அங்கே அவர்களை பார்த்து கொண்டு இருக்கிறாமல் நாம் நம்மை பற்றி உள்ளாக நாம் பார்க்கலாம். ஒரு சீஷனாக 5 வருடம், 10 வருடம், 20 வருடம், 30 வருடங்களாக சீஷனாக இருந்து நான் எந்த அளவிற்கு மாறி இருக்கின்றேன். Unfortunately, in all this, virus, and last year also lockdown, and so many things that are going on, so many burdens, issues, trials, difficult times, financial situations, no jobs, sickness, death, so many things that is going on, and we got to be careful that we don't drift away. நாம் துரதிர்ஷ்டவசமாக பல சவால்களை நாம் சந்தித்துக் கொண்டே இருக்கின்றோம். அது ஒரு தொற்று நோயாக இருக்கலாம், அந்த கொரோனா வைரஸினால் ஏற்பட்ட பலவிதமான பாதிப்புகளாக இருக்கலாம், ஊரடங்குகளாக இருக்கலாம். அதனால் பல பேருக்கு வருமானம் குறைந்து விட்டது, பல பேர்கள் வேலையை இழந்து விட்டார்கள், பல பேருக்கு வீட்டிலே பலவிதமான கஷ்டங்கள் இருந்து கொண்டு இருக்கின்றன, சில பேருக்கு உடல்நலம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆனால் இது எல்லாம் சேர்ந்து நம்ம இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து பிரித்து விடக்கூடாது, நம்முடைய உண்மையான குணாதிசயங்களை மாற்றிவிடக் கூடாது. Especially in these Zoom calls. முக்கியமாக இந்த ஜூம் அதுல நாம் செய்திகளை எல்லாம் கேட்கின்ற பொழுது Sometimes we can get distracted, sometimes we can just off our videos and be doing something else, sometimes we can do many other things, and then what will happen is our purity, our faith, our convictions, can slowly get eroded, and then we can go from getting distracted, disturbed, and then ultimately drowned in our own world. இவ்வாறாக நாம் ஜூம் கால்களிலே அவ்வாறாக செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது பல பேருக்கு என்ன ஒரு சோதனை வரும் என்றால், இவ்வாறாக நாம் நம்முடைய வீடியோ எல்லாம் ஆஃப் செய்து விட்டு நாம் ஏதாவது செய்து கொண்டிருப்போம், வீட்டில வேலை செய்து கொண்டிருப்போம், வேறு யாரோடு பேசிக் கொண்டிருப்போம், அல்லது நம்மை கவனிக்காமல் வேற ஏதாச்சும் யோசித்துக் கொண்டிருப்போம். இவ்வாறு எல்லாம் செய்வதற்கு அதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அதையும் மீறி நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு, முழு கவனத்தோடு தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு, அது சிந்திப்பதற்கான நேரத்தை நாம் செலவழிக்க வேண்டும். With these Zoom calls and not able to connect, not able to meet face to face, few things could creep into our lives, like lukewarmness, no discipling, no accountability, no quiet time, no openness or confessing and repentance, just taking a back seat. We can slide back into our old character or old reputation. இவ்வாறாக நாம ஜூம்ல அந்த செய்திகளை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது நாம் ஒன்றாக கூடாமல், சபையாக ஒன்றாக கூடாமல், குடும்ப சபையாக ஒன்றாக கூடாமல் இருக்கின்ற பொழுது பலவிதமான காரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்க்கையிலே அவராக நுழைந்து விட முடியும். அது என்னென்ன எல்லாம் நமக்குள்ளாக இருக்கின்ற அந்த நம்ம சீஷரத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது, ஒரு பொறுப்பு இல்லாமல் இருப்பது, நம்முடைய தனிப்பட்ட வேதாகம படிப்பு, ஆழ்ந்த தியானம், ஜெப வேலை, இதிலே நாம் தவறுவது, நம்முடைய பாவங்களை பற்றி நாம் வெளிப்படையாக இருந்து பாவ அறிக்கை செய்து அதுல இருந்து மனம் மாறி வெளியேறாமல் இருப்பது, மறைமுகமாக சில கெட்ட பழக்கங்களை எல்லாம் பின்பற்றுவது, அல்லது நாம் இந்த காரியங்களை தேவனுக்கான காரியங்களை கொடுப்பதிலே எல்லாம் நாம் விட்டு அதை விட்டு கொஞ்சம் பின்வாங்கி செல்வதற்கான, நம்முடைய விசுவாசத்தை விட்டு வழுவி செல்வதற்கான அந்த காரியங்கள் எல்லாம் ஏற்பட்டாலும் அதுல நாம் விழுந்து விடாமல் நாம் மிகவும் கவனமா இருக்க வேண்டும். In all this that's happening around us, is there someone helping me spiritually? இவ்வாறாக நம்மை சுற்றி பல காரியங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் எனக்கு ஏதேனும் ஒரு நபர் ஆத்மீக ரீதியாக உதவி செய்வதற்கு நான் அனுமதிக்கிறேன். Am I open about my deepest dark things in my life, and am I asking for help? என்னுடைய இருதயத்திலே இருக்கின்ற, நான் மறைத்து வைத்திருக்கின்ற இருளான அந்தகாரமான அந்த ஆழமான பாவங்களை குறித்து, என்னுடைய உள்ளாக நான் சென்று கொண்டிருக்கின்ற சோதனைகளை குறித்து நான் வெளிப்படையாக பேசி அதிலே இருந்து மனம் மாற நான் முயற்சி செய்கின்றேனா? In all the disturbance and trials and sufferings and difficult times, is someone spurring me, encouraging me to grow in my Christ-like character? இந்த எல்லா கஷ்டமான வேலைகளிலும், இந்த எல்லா சோதனையான வேலையிலும்
ஏதோ ஒரு நபர் என்னை அதிகமாக உற்சாகப்படுத்தி என்னை உந்தி என்னை நல்ல காரியங்களை செய்வதற்காக ஏவி கொண்டிருக்கின்றாரா, அதற்கு நான் அனுமதிக்கின்றேனா? You know, there's nothing to take personally here, but to awaken ourselves and think about how is my reputation and character today. இது தனிப்பட்ட விதமாக எதுவும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆனால் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், தனிப்பட்ட விதமாக என்னுடைய உண்மையான சுபாவம், உண்மையான குணாதிசயம் எவ்வாறாக இருக்கின்றது? Somebody said that a disciple with no character is someone like an anchor that is let out of the ship and reaches almost to the bottom but stops short without touching the bottom and completing its job of an anchor. ஒரு நபர் இந்த எடுத்துக்காட்டை சொல்லி இருக்கின்றார். ஒரு நல்ல குணாதிசயம் இல்லாத ஒரு சீஷன் எவ்வாறாக இருக்கின்றான் என்றால், ஒரு பெரிய கப்பலிலே அந்த சுக்கானை கீழே போட்டோம் என்றால், அந்த சுக்கான் அது ஆழமாக சென்று ஆனால் தரையில விடாமல் மேலேயே மிதந்து கொண்டிருந்தது என்றால் அதனுடைய வேலை முடிந்து விட்டது என்று அர்த்தமா? இல்லை. அதே போல அந்த உதவாத சுக்கான் போலதான் ஒரு குணாதிசயம், நல்ல குணாதிசயம் இல்லாத ஒரு சீஷனும் இருக்கிறான். So my question is, so what does a Christian look like as he is wrestling to grow to attain a Christ-like character? என்னுடைய கேள்வி என்னவென்றால், இவராக இருந்தது என்றால் ஒரு கிறிஸ்தவன் எவ்வாறு இருக்கின்றான், எவ்வாறாக காணப்படுகின்றான், இவ்வாறாக அவன் போராடி கொண்டு ஒரு இயேசு கிறிஸ்துவை போல இருக்கின்ற அந்த ஒரு குணாதிசயங்களை, அந்த ஒரு இயேசு கிறிஸ்துவுக்கு ஒத்த அந்த சுபாவத்தை பெறுவதற்காக போராடி கொண்டு இருக்கின்ற பொழுது ஒரு கிறிஸ்துவன் எவ்வாறு காணப்படுகிறான்? A Christian, as he is wrestling through, as he is making the effort, he is moving from being selfish to serving and giving. அவராக இருக்கின்ற ஒரு கிறிஸ்தவன் சுயநலமான ஒரு கிறிஸ்துவனாக இருப்பதை விட்டுவிட்டு பிறருக்கு கொடுக்கின்ற, பிறருக்கு ஊழியம் செய்கின்ற, உதவி செய்கின்ற ஒரு கிறிஸ்துவனாக மாறுகிறான். From an angry person to a peaceful person. ஒரு கோபமான மனிதனாக இருப்பதை விட்டுவிட்டு ஒரு தேவ சமாதானம் உள்ள ஒரு மனிதனாய் மாறுகிறான். From moving from being a selfish person, or moving from gossiping about someone to building someone every day. ஒரு பிறரை பற்றி எப்பொழுது பார்த்தாலும் அவதூறு பேசிக்கொண்டு புறம் பேசிக்கொண்டு சுற்றி கொண்டிருக்கின்ற நபராக இல்லாமல் அதை விட்டு பிறரை பற்றி சரியான காரியங்களை அவர்களிடமோ அவரிடம் பேசி அந்த ஒரு நபரை கட்டி எழுப்புகின்ற, பக்தி விருத்தி ஏற்படுத்துகின்ற நபராக இருப்பான். From an ungracious person to a gracious person like Christ. நன்றி, அதாவது ஒரு நல்ல ஒரு இரக்க கிருபையுள்ள கனிவான ஒரு நபராக இல்லாமல் ஒரு கனிவுள்ள ஒரு நபராய் மாறுவான். From an unforgiving person to a forgiving person. மன்னிக்காத ஒரு நபராய் இருந்தான் என்றால் அதிலிருந்து மாறி ஒரு மன்னிக்கின்ற நபராய் மாறுவான். From a faithless person, from a worrying person, from an anxious person to trusting God and his promises. விசுவாசம் இல்லாத ஒரு நபராய் இருந்தான் என்றால், ஒரு எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்ற ஒரு நபராய் இருந்தான் என்றால், ஒரு தவறான எதிர்மறையான காரியங்களை யோசிக்கின்ற ஒரு நபராய் இருந்தான் என்றால், அது எல்லாவற்றையும் விட்டு தேவன் மேல் முழு விசுவாசம் உள்ள ஒரு நபராய் மாறுகின்ற நபராய் மாறுவான். From a discontent person to a content person, from a prideful person to a humble person, and so on and so forth. எப்பொழுதுமே போதும் என்கிற மனமே இல்லாமல் எப்பொழுதுமே அதிகம் வேண்டும், இதை வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டு இருக்கிற நபராய் இருந்தான், அதிலிருந்து மாறுவான். ஒரு பெருமையுள்ள தற்பெருமையுள்ள நபராய் இருந்தால் அதிலிருந்து மாறி ஒரு தாழ்மையுள்ள சகோதரனாய் மாறுவான். Just to refresh our minds and hearts, for me and you to move towards attaining Christ-like character, let me give a few tips. இவ்வாறாக நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒத்த அந்த சுபாவத்தை நாம் பெற வேண்டும் என்றால், குணாதிசயங்களை பெற வேண்டும் என்றால் உங்களுக்கும் எனக்கும் சில காரியங்கள் இருக்கின்றன. அந்த காரியங்களை உங்களுக்கு சொல்கிறேன். Firstly, I got to humble myself. முதலாவது நான் என்னை தாழ்த்திக் கொள்ள வேண்டும். Psalms 25 verse 9 says, he guides the humble in what is right. He guides them and teaches them his way. So the guiding to be humble is taught by God when we get humble. சங்கீதம் 25வது அதிகாரம் 9வது வசனம் சொல்கின்றது, சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கின்றார். முதலாவது அவர்களை நியாயத்திலே நடத்துகின்றார், இரண்டாவது அவர்களுக்கு தமது வழியை போதிக்கின்றார். Sometimes when we ask our spouse
what I need to change. And sometimes we don't like it because she has a book to or she or he has a book to tell us what we need to change. சில வேளையிலே இவ்வாறாக நாம் தாழ்மையுள்ள ஒரு நபராக இருக்க வேண்டும் என்று நாம் எதிலே மாற வேண்டும் என்று நாம் கேட்போம் என்றால் நம்முடைய மனைவியிடம் கேட்கலாம். நம்முடைய மனைவியிடம் கேட்டால் சில பேருக்கு ஒரு இது வரும், எதிலே மாற வேண்டும் என்று ஒரு காரியத்தை கேட்டால் அவர்கள் ஒரு புத்தகமே எழுதி விடுவார்கள். ஆனாலும் கூட அவரிடம் கேட்டு அதிலே இருந்து நாம் சில காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். But I believe that our spouse mostly tells us the truth on our face. ஆனாலும் கூட நான் கண்டிப்பாக நம்புகின்ற ஒரு காரியம், என்னுடைய மனைவி என்னை பற்றியான உண்மையான காரியங்களை நேராக முகத்திற்கு நேராக சொல்லிவிடுவார். And you know, it is good to have people, a few of them around us, who will speak the truth and not people who will just say, amen bro, awesome bro, awesome bro, awesome bro, awesome sister, awesome sister, but they don't speak the truth. நம்மை பற்றி நம்மிடம் உண்மையை பேசுகின்ற சில நபர்களாவது நம்மிடம் இருப்பது மிகவும் நல்லதுதான். அதற்கு பதிலாக எப்பொழுதும் நம்மிடம் சகோதரரே நீங்கள் அற்புதமானவர், நீங்கள் இதை செய்கின்ற அதை செய்கின்றீர்கள் என்று உண்மையான காரியங்களை பேசாமல் இதே போல பேசிக் கொண்டிருக்கின்ற வீணான நபர்களை விட உண்மையை பேசுகின்ற சில நபர்களாவது நம்மோடு இருப்பது நமக்கு நல்லது. How can I humble myself? Ask a disciple who knows you. நான் எவ்வாறு என்னை தாழ்மைப்படுத்திக் கொள்ள முடியும்? உங்களை பற்றி முழுமையாக தெரிந்த ஒரு சீஷரிடம் நீங்கள் கேளுங்கள். Ask your kids. You want to be humble? Ask your kids. நீங்கள் தாழ்மையுள்ள நபராக இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய பிள்ளைகளிடம் அவர்களிடம் கேளுங்கள், இதில் நீங்கள் மாற வேண்டும் என்று. Every time my kids disciple me. என்னுடைய பிள்ளைகள் தான் பல முறை என்னை அவர்கள் வழிநடத்துபவர்களாக இருந்திருக்கிறார். Do I allow my kids to tell me the truth, or does my ego come in between that? என்னுடைய பிள்ளைகள் என்னிடம் உண்மையை பேசுவதற்கு நான் அனுமதிக்கின்றேனா, அல்லது என்னுடைய அந்த தனிப்பட்ட அந்த ஈகோ என்கின்ற ஒரு காரியம் அதற்கு தடையாக இருக்கின்றதா? Ego has to go. இந்த ஈகோ சென்று விட வேண்டும். Secondly, I got to be deliberate in making those changes. I got to be deliberate. இரண்டாவதாக நான் இந்த மாற்றங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்றால் அதை பற்றி செய்ய வேண்டும், கட்டாயமாய் நான் செய்ய வேண்டும் என்று தானாகவே முடிவெடுக்க வேண்டும். See what Peter is saying in 2 Peter 3:14. Just look at what Peter is saying. So then, dear friends, since you are looking forward to this, what are we looking forward? We all want eternal life. We want to be with Jesus. As you're looking forward to it, we got to make every effort. இதேதான் பேதுரும் சொல்லி இருக்கின்றார். அன்பர் சகோதரர்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்து இருப்பதினால் அதற்காக எல்லா முயற்சிகளையும் நீங்கள் செய்யுங்கள். Says, make every effort to be found spotless, blameless, and at peace with him. 2 Peter 3:14. 2 பேதுரு 3வது அதிகாரம் 14வது வசனம் உங்களுக்காக வாசிக்கின்றேன். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியிலே காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். You know, brothers and sisters, I'm sure you would agree that we make every effort for our acquirements and requirements for self and for our lives. சகோதர சகோதரிகளே, நீங்கள் எல்லாரும் ஒரு கருத்தை ஒப்புக்கொள்வீர்கள். நாம் தேவனுக்காக இவ்வாறாக மாற வேண்டும் என்றால் அதற்காக என்னென்னலாம் மாற்றங்களை செய்ய வேண்டுமோ, எந்தெந்த காரியங்கள் எல்லாம் தேவைப்படுகின்றதோ அதை எல்லாவற்றையுமே நாம் முழுமையாக செய்ய வேண்டும். We make every effort for our family, for our future, or for our kids, and we make every effort. The Bible says here, make every effort to be found spotless, blameless, and at peace. That's a very high calling. இங்கே வேதாகமும் நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் அங்கே காணப்பட வேண்டும் என்றால் அதற்காக எல்லா முயற்சிகளையும் செய்யுங்கள் என்று வேதாகம் சொல்கின்றது. Lastly, third point is ask God to change you. மூன்றாவது, தேவனிடம் நீங்கள் கேளுங்கள் உங்களை மாற்றுவதற்காக. We know this famous scripture, Psalm 51 verse 10. Psalm 51 verse 10 says, create in me. You're asking God to create in you and renew a steadfast spirit within us. சங்கீதம் 51வது அதிகாரம் 10வது வசனம், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும்.
as we come, as we take or get our hearts ready to take part in the communion. A few questions we can ask ourselves. What do people see in my character and my reputation? நாம் இந்த நற்கருணைக்காக நம்முடைய இருதயங்களை தயார் செய்கின்ற அந்த நேரத்திலே நாம் சில காரியங்களை நம்மை பார்த்து நாம் கேட்டுக்கொள்ளலாம். மக்கள் என்னை பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு ஒத்த என்ன குணாதிசயங்களை என்ன பார்க்கிறார்கள், அவர்களுக்கு என் மேல் என்ன அபிப்பிராயம் இருக்கின்றது? Is my reputation and character on the same track? என்னை பற்றி மக்கள் வைத்திருக்கின்ற அபிப்பிராயமும் என்னுடைய குணாதிசயமும் ஒரே பாதையிலே ஒத்து செல்கின்றதா? Does my spouse feel there are some characters of Christ in me, or does my character push away my family members away from Christ? என்னுடைய மனைவியோ என்னுடைய கணவரோ என்னை பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ற அந்த குணாதிசயங்களை என்னுள்ளாக பார்க்கின்றார்களா, அல்லது அந்த குணாதிசயங்களை இல்லாமல் இருப்பதை பார்க்கின்றார்களா? What am I showing my kids in my house is what actually you and me are. என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் என்ன குணாதிசயங்களை என்னுடைய வீட்டிலே நான் வெளிப்படுத்துகின்றேனோ அந்த குணாதிசயங்கள் தான் எனக்குள்ளாக உண்மையாக இருக்கின்றன. As I take part in the communion, as I prepare my heart to take part in the communion, what do my friends see me in church as well as in my job? நமக்குள்ளாக நாம் இந்த நற்கருணைக்காக நம்முடைய இருதயங்களை தயார் செய்கின்ற பொழுது நாம் கேட்டுக்கொள்ளலாம், என்னுடைய நண்பர்கள் எனக்குள்ளாக என்ன குணாதிசயங்களை பார்க்கின்றார்கள், என்னுடைய வேலையிலே என்னுடைய நண்பர்கள் என்ன குணாதிசயங்களை பார்க்கின்றார்கள். A quick example is Acts 4:13. Acts 4:13 which says, when they saw the courage of Peter and John. When they saw what? They saw the courage of Peter and John. Peter and John could have compromised. They could have ran away. They could have been discouraged. They could have hidden themselves. But they saw something. They saw a character of courage and realized that they were unschooled, ordinary men, and they were astonished. And they took note that these men have been with Jesus. How long have I been with Jesus? How long have I been in the church? That's a question we need to ask our hearts. இங்கே அப்போஸ்தலர் 4:13 நாம் பார்க்கின்ற பொழுது பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவோட கூட இருந்தார்கள் என்று அறிந்து கொண்டார்கள். இவர்கள் பேதுருவையும் யோவானையும் பார்க்கின்ற பொழுது அவர்கள் எல்லாருக்கும் நன்றாக தெரியும், இவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள், இவர்கள் பேதமை உள்ளவர்கள் என்று தெரியும். ஆனால் அவர்கள் இயேசுவோடு இருந்த காரணத்தினால் அவர்களுக்குள்ளாக இருந்த அந்த தைரியமும் அவருடைய பேச்சும் அவருடைய குணாதிசயங்கள் எவ்வாறு மாறிவிட்டது என்பதை அவர்கள் சரியாய் கண்டு கொண்டார்கள். நாம் எந்த அளவிற்கு எத்தனை வருடங்களாக சீஷர்களாக இருக்கின்றோம், எத்தனையோ வருடங்களாக சபையில இருக்கின்றோம், நாம் இயேசு கிறிஸ்துவை எத்தனையோ வருடங்களாக அறிந்திருக்கின்றோம். இன்று என்னுடைய குணாதிசயம் எவ்வாறாக இருக்கின்றது? மக்கள் என்னுடைய குணாதிசயங்களை பார்த்து நான் இயேசுவோடு இருக்கின்றேன், சபையில பல வருடங்களாக இருக்கின்றேன் என்று அறிந்து கொள்கின்றார்களா? Reputation is what man sees in you and me and thinks about you. Reputation is what the world is desperately after. அபிப்பிராயம் என்பது ஒரு மனிதன் உங்களுக்குள்ளாக என்ன பார்க்கின்றான் என்பதை பற்றி இருக்கின்றது. ஒரு மனிதன் உங்களை பற்றி என்ன நினைக்கின்றான், அவனுடைய கருத்து என்னவா இருக்கிறது என்பதை பற்றி தான் அபிப்பிராயம் இருக்கின்றது. அதற்கு மேலாக இந்த அபிப்பிராயத்திற்காக மக்கள் என்னை பற்றி நன்றாக பேச வேண்டும், இந்த நல்ல பேர் வாங்குவதற்காக தான் உலகமே போராடி கொண்டு அதற்கு பின்பாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. Character is what God sees in you and me and thinks about. ஆனால் குணாதிசயம் என்பது, இந்த சுபாவம் என்பது தேவன் நமக்குள்ளாக பார்க்கின்ற அந்த ஒரு காரியமா இருக்கின்றது. தேவன் நம்மை பற்றி நினைக்கின்ற ஒரு காரியமா இருக்கின்றது. Character is what angels say about you before the throne of God. குணாதிசயம், இந்த சுபாவம் என்பது பரலோகத்திலே தேவ சந்நிதியிலே இந்த தேவ தூதர்கள் உங்களை பற்றி தேவனிடம் என்ன சொல்ல போகின்றார்கள் என்பதை பற்றி இருக்கின்றது. As we take part in the communion, let us not get discouraged, let us not give up, but let us make a decision that we're going to keep working on making sure that our reputation and character are on the same track. ஆனால் சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது இந்த நற்கருணையிலே பங்கெடுக்கின்ற பொழுது நாம் பிறரை பற்றி நாம் கவலைப்படுவதை விட்டுவிட்டு நாம் நம்முடைய இருதயத்திலே தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு ஒத்த அந்த குணாதிசயங்களை, அந்த சுபாவத்தை வளர்வதற்காக, அதை கட்டி எழுப்புவதற்காக நாம் என்னென்னலாம் செய்ய வேண்டும், எவ்வாறு பரிசுத்தமாய் மாற வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் நாம் யோசித்து பார்க்கலாம். Let's not hurt
the Holy Spirit, but let us work with the Holy Spirit to work within us so that we could keep growing in the areas that bring glory and honor to God. நாம் பரிசுத்த ஆவியை நாம் காயப்படுத்தாமல் பரிசுத்த ஆவியோடு சேர்ந்து அவர் நம்முள்ளாக கிரியை செய்ய நாம் அனுமதித்து தேவனுடைய நாமத்திற்கு மகிமை கொண்டு வருவோம். Let us pray for the bread that represents the body of Christ, and Andrew will pray for the grape juice that represents the blood of Christ. இப்பொழுது நாம் அப்பத்திற்காகவும் திராட்சரசத்திற்காகவும் ஜெபிப்போம். இந்த அப்பமானது இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை குறிக்கின்றது. இந்த திராட்சை ரசமானது இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தின அந்த ரத்தத்தை குறிக்கிறது. Most holy and righteous Father, as we take the bread in our hands, Father, we have realized that I have realized, Lord, so much that I need to grow in my character. And Lord, and I should not worry about the reputation in the world, but I should worry about how am I growing more and more in you, Father. Father, I know, Lord, we are weak, Father, but we need your help. We need your strength. And we need your spirit to lead us and guide us every single day. As we take the bread, help us to remember what you have done on the cross for us. In Jesus' name we pray. Amen. திராட்சை ரசத்திற்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் அன்பான தேவனே, நீர் எங்களுக்காக ஆண்டவரே இந்த திராட்சை ரசத்தை சிந்தினீர் தேவனே. மக்கள் எங்களுக்காக என்ன நினைக்கிறாரோ அவர்கள் எங்களை பற்றி நினைக்க அது எல்லாம் ஆண்டவரே முக்கியமல்ல ஆண்டவரே. உண்மையாக நாங்கள் ஆண்டவரே, நாங்கள் இந்த உள்ளார்ந்த அந்த உண்மையான மனிதன் தேவ சாயலிலே இருக்க வேண்டும். அந்த தேவ சாயலிலே படைக்கப்பட்ட மனிதன் தேவனாகிய ஆண்டவர் உம்முடைய குணாதிசயத்திலே வளர வேண்டும் என்பதற்காக ஆண்டவரே நாங்கள் உண்மையாக ஆழமாக மாற வேண்டும். எங்களுடைய பாவங்களில் இருந்து நாங்கள் கழுவப்பட்டு ஆண்டவரே நாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நீர் ஆண்டவரே அந்த சிலுவையிலே கஷ்டப்பட்டு ஆண்டவரே அந்த ரத்தத்தை சிந்தி நீர் ஆண்டவரே அந்த வலி வேதனை எல்லாம் ஆண்டவரே வீணாக செல்லாமல் ஆண்டவரே நாங்கள் உலகத்திற்காக ஆண்டவரே இந்த வாழ்க்கையான போலியான வாழ்க்கையாக வாழாமல் ஆண்டவரே எங்களுக்காக மரித்த உமக்காக வாழ எங்களுக்கு கிருபை செய்யும் தேவன். இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே மாற்றி உமக்கான ஆண்டவரே உண்மையான ஒரு வாழ்க்கை பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையாக வாழ எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த ரத்தத்திற்காக இயேசு கிறிஸ்துவாக நீர் எங்களுக்காக சிந்தின ரத்தத்திற்காக நன்றி. இந்த திராட்சை ரசத்திற்காக நன்றி. எல்லாவற்றையும் எங்களுக்காக மருத்துவ தேசநாம கொஞ்சம் நல்ல Amen. God be the glory. முடிவடைகிறது. இது நாம் காணிக்கைக்கான இந்த நேரம். இந்த நேரத்திலே உற்சாக இருதயத்தோடு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நாம் கொடுக்கின்ற இந்த காணிக்கையானது சபையினுடைய தேவைகளுக்காகவும் சபையிலே இருக்கின்ற ஏழைகளுடைய தேவைகளுக்காகவும் பயன்பட போகின்றது. அதனோடு சேர்ந்து தேவனுடைய வார்த்தை இன்னும் பல பேர் அறிந்து கொள்வதற்கும் இது பயன்படுத்த போகிறது. அதனால் உற்சாக இருதயத்தோடு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். காணிக்கைக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் அன்பான தேவனே, நீர் எங்களுக்காக ஆண்டவரே எவ்வளவோ காரியங்களை கொடுத்திருக்கின்றீர் தேவனே. எங்களுக்கு உணவு ஆண்டவரே, உடுக்க உடை, இருக்க இடம் ஆண்டவரே, எங்களை அன்பு செய்வதற்காக ஆண்டவரே ஒரு நல்லது ஒரு குடும்பம் தேவனே, எங்களை சரியான பாதையிலே வளர்ப்பதற்காகவும் ஆண்டவரே, அதில் நாங்கள் வளர உதவி செய்வதற்காகவும் ஆண்டவரே, ஒரு நல்ல அந்யோன்யம் உள்ள ஒரு நல்ல சபை ஆண்டவரே, நல்ல தலைவர்கள் ஆண்டவரே, எல்லாரையும் கொடுத்து ஆண்டவரே எல்லாவற்றையும் கொடுத்து ஆசீர்வதிப்பதற்காக நன்றி தேவனே. ஆண்டவரே, நாங்கள் கொடுக்கின்ற இந்த பணத்திற்காக கொண்டாடுகின்றோம் ஆண்டவரே. இது உம்முடைய சபையினுடைய தேவைகளுக்காகவும் ஆண்டவர் உங்களுடைய வார்த்தை ஆண்டவரை இன்னும் வளரவும் உதவியா இருக்க போகின்றது. இந்த பணத்தை கொடுக்கின்ற ஒவ்வொரு இருதயத்தையும் ஆசீர்வதித்தலும் ஆண்டவரே. இந்த பணத்தினை ஆண்டவரே சரியான விதத்திலே ஞானமான விதத்திலே ஆண்டவரே பயன்படுத்த ஆண்டவரே சபையினுடைய
அந்த தலைவர்களுக்கு ஊழியக்காரர்கள் எல்லாருக்கும் ஆண்டவரே நல்லதொரு ஞானத்தை கொடுத்தாலும் விவேகத்தை கொடுத்து நீர் ஆண்டவரே நாங்க எங்களுக்கு கொடுக்கின்ற அந்த ஒரு வாய்ப்பினை கொடுத்ததற்காகவே நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் இதெல்லாம் கேட்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அது ஒரு மிகவும் அற்புதமான ஒரு நாளாக, நல்ல ஒரு அற்புதமான மெசேஜாக இருந்தது இன்னைக்கு. கண்டிப்பா நம்ம ஒவ்வொருத்தரும் பல காரியங்கள் நம்ம புரிஞ்சிருப்போம், கற்றுக்கொண்டிருப்போம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு கேரக்டருக்கும் நம்முடைய ரெப்புடேஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத வந்து ஜெரி பிரதர் ரொம்ப அருமையா நமக்கு இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இன்னைக்கு நீங்க நானு நிறைய நேரத்துல என்னுடைய சொந்த ரெப்புடேஷன் தான் அதிகமா யோசிச்சுட்டு இருப்பேன் இல்லையா, அந்த என்னுடைய கேரக்டர் எந்த அளவுக்கு இயேசுவை போல ஆக வேணும் அப்படின்றத குறிச்சு ஒரு அதிகமான ஒரு எஃபர்ட் நான் போடணும் அப்படின்றத நான் இன்னைக்கு கத்துக்கிட்டேன். நீங்களும் இன்னைக்கு நிறைய கத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த நேரத்துல நீங்க முதல் முறையா எங்க சபையில சேர்ந்து நீங்க வந்திருக்கீங்கன்னா உங்களை உண்மையிலே உங்களுக்கு நன்றி சொல்றேன். இந்த சபையில பாத்தீங்கன்னா நீங்க எப்படிப்பட்ட ஒரு பழைய காலத்துல உங்களை மனுஷர்கள் எப்படி வேணா பார்த்திருந்திருக்கலாம், உங்களுடைய கேரக்டர்ஸை பத்தி தவறா நினைச்சிருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்துவுடைய சபையில வந்து பார்க்கும்பொழுது நம்ம எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும், ஒரு காலத்துல ரொம்ப மோசமான பெயர் பெற்ற ஒரு யோவானாக இருக்கட்டும், இல்ல பவுலாக இருக்கட்டும், இல்ல இன்னும் வேற வேற மக்களாக இருக்கட்டும், ஆனா இயேசுக்கு உள்ளாக வந்ததுக்கு பிற்பாடு அவங்களுடைய கேரக்டர் வந்து அப்படியே மாறிடுச்சு அப்படின்றத பாக்குறோம். அதே மாதிரிதான் நம்ம சபையில கூட நீங்க எப்படிப்பட்ட மக்களாக உங்களை யார் எப்படி நடத்தினாலும், நீங்க சபைக்குள்ளாக தேவனை குறித்து அறிந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய ஐடென்டிட்டி வந்து கண்டிப்பாக புதுசாக மாறப்படும். எல்லாம் தேவன் உங்களை எப்படி பாக்குறாரோ அதே மாதிரி பாக்குறதுக்கு நம்ம எல்லாரும் வந்து முயற்சிகள் பண்ணுவோம். ஸோ அதனால நீங்க கண்டிப்பா நீங்க வந்தவங்க தயவு செஞ்சு உங்களை அழைத்தவர்களோட பேசி அந்த வேதாகமத்தை படித்து தேவன் உங்களை எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறாரோ அப்படி பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கு. அதனால நீங்க அதை யூட்டிலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களை இந்த நேரத்துல கேட்டுக்கிறேன். நமக்கு ஒரு சில அறிவிப்புகள் இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த அருமையான மெசேஜை நமக்கு தந்த ஜெரி பிரதருக்கு நம்ம எல்லாரும் வந்து ஒரு கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லலாம். Amen. Thank you so much, Jerry bro, for making this effort. நமக்கு சில அறிவிப்புகள் இருக்கிறது. இதை ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி இன்றைக்கு 18ஆம் தேதி 11:45 இந்த முடிஞ்ச உடனே நமக்கு கேகேசி இருக்குது, சவுத் ரீஜனோட கேகேசி. இதை வந்து விஜய் பிரதர் வந்து பாத்துக்குவாங்க. ஸோ நீங்க உங்களுடைய குழந்தைங்க வந்து கேகேசி குழந்தைங்களா இருக்கும் பட்சத்துல நீங்க வந்து அந்த சவுத் ரீஜன் கேகேசி குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி 11:45 நீங்க பயன்பெற்றுக் கொள்ளலாம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை 25ஆம் தேதி காலையில 10 மணிக்கு இது வந்து ஒரு வெர்டிக்கல் சண்டே நம்ம சொல்றது. ஸோ இந்த வெர்டிக்கல் சண்டேல வந்து யூத் அண்ட் ஃபேமிலி சர்வீஸ் இருக்க போகுது, சிங்கிள்ஸ் அண்ட் கேம்பஸ் இருக்க போகுது, யங் மேரிட்ஸ்க்கு இருக்க போகுது. அது மட்டும் இதுல ஜாயின் பண்ணாத மத்த எல்லாருக்காகவும் தனியா இருக்கு. எல்லாமே 10 மணிக்கு ஜூம் சர்வீஸ்ல தான் நமக்கு நடக்க போகுது. ஸோ அதோடைய லிங்க் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க. தயவு செஞ்சு நீங்க யூத் அண்ட் ஃபேமிலியில இருக்கிறீங்கன்னா 13ல இருந்து 17 வயசுக்குள்ள குழந்தைகளை உள்ள தகப்பன் தாய் ஃபேமிலியாக நம்ம அதுல அட்டென்ட் பண்ண போறோம். சிங்கிள் அண்ட் கேம்பஸ் வந்து தனியாக அட்டென்ட் பண்ண போறோம். அது மாதிரி யங் மேரிட்ஸ் லெஸ் தேன் 5 years 5 வருஷத்துக்கு உள்ளாடி மேரேஜ் ஆனவங்களுக்காக தனியா இருக்க போது. அது மாதிரி மற்ற எல்லாருமே சேர்ந்து தனியான ஒரு நிஷாந்த் வந்து ஒரு சர்வீஸ் வந்து அட்டென்ட் ஹோஸ்ட் பண்ண போறாரு. ஸோ we will attend to that. ஸோ அப்புறம் 2வது மே 10 மணிக்கு நமக்கு சண்டே வர்ஷிப் சர்வீஸ் இருக்க போது. ஃபிலிக்ஸ் பிரதர் பண்ண போகிறாரு. சென்னை சர்ச் மொத்தமும் சேர்ந்து இருக்க போகுது. ஸோ இதுதான் நம்முடைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ். இந்த நேரத்துல ஒரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக அப்ரஹாம் பிரதர் வந்து அழைக்கிறேன். ஓகே, ஸோ கண்டிப்பா இந்த நேரத்துல நிறைய பேர் வந்து இத நீங்க ஜூம்ல பாத்துட்டு இருக்கீங்க, சில பேர் யூடியூப்ல பாத்துட்டு இருக்கீங்க. எல்லாரையும் ஜஸ்டின் பிரதர் சொன்ன மாதிரி நீங்க முதல் தடவையா இல்ல நீங்க வந்து சபைக்கு அறிமுகம் ஆகிக்கொண்டு இருக்கும் ஒரு நபரா இருந்தேன்னா கண்டிப்பா நீ எங்களோட கூட கலந்து கொண்டதுக்காக மிக மிக நன்றி. If you are joining us or you've been getting used to our fellowship,
We want to thank you for joining us, and please reach out to the person who brought you to the church, and they will help you to study the Bible. உங்களை யார் சபை கலைத்தாங்களோ தயவு செய்து அவங்களோட கூட நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா தொடர்ந்து இந்த தேவனை அறியக்கூடிய பிரயாணத்தில், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் பிரயாணத்தில், வேதத்தை அறிந்து கொள்ளக்கூடிய இந்த பிரயாணத்தில் அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஆனா உங்களுக்கு யார்கிட்ட கேட்கணும்னு தெரியலன்னு வச்சுக்கோங்க. If you don't know whom to contact, உங்களுக்கு இப்ப இந்த ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் இருக்கு, 938-1945-100. இது ஈஸியாக நினைவு கூடக்கூடிய ஒரு நம்பர். ஓகே, 938119451000. இந்த நம்பருக்கு பைபிள் அப்படின்னு சொல்லி நீங்க SMS பண்ணீங்கனாலோ இல்ல வாட்ஸ்அப்ல அனுப்புனீங்கனாலோ நாங்கள் உங்களை தொடர்பு கொள்வோம். உங்களுக்கு என்ன பண்ணணும் தெரியல, நிறைய பேர் யூடியூப்ல பாத்துட்டு இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு தேவனை பத்தி அறிந்து கொள்ளணும், உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவ பத்தி அறிந்து கொள்ளணும், நீங்க இந்த கடவுளை பத்தி அதிகமா அறிந்து கொள்ளணும். ஏன்னா என்னோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இந்த காரியங்கள் என்னை தலைகளையாக மாற்றின காரியம். ரைட், கண்டிப்பா இந்த காரியங்களை நீங்க பகிர்ந்து கொள்ளும் போது, அதுல நீங்க உங்களை இன்வால்வ் பண்ணும்போது அது உங்களுடைய வாழ்க்கை பிரயாணத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். சோ உங்களுடைய வேதாகம நண்பர்கள் நாங்க. We are your Bible friends, right? We are here to help you in your journey. உங்களுடைய வாழ்க்கை பிரயாணத்துல உங்களுக்கு ஒரு உறுதுணையாக ஆசீர்வாதமா இருக்கும் நாங்க ஆசைப்படுறோம். சோ உங்களுக்கு யார்கிட்ட என்ன பேசணும்னு தெரியல அப்படின்னு நீங்க யோசித்தீங்கன்னா, if you don't know whom to contact, please just send a text, right? அது நீங்க SMSலயா இருக்கலாம், வாட்ஸ்அப்லயா இருக்கலாம். இந்த தொலைபேசி எண், if you can text to this number, we will get in touch with you. Somebody from our team will get in touch with you, and then we'll be more than happy to help you, more than happy to be part of your life and help in your journey. Adu mattum illa, I want to request the disciples, if you know somebody and you don't know how to help them to teach the Bible, please pass on this number to them and ask them to text us, right? நீங்க சீஷர்களா இருக்கலாம், நீங்க ஒருவேளை பைபிள் சொல்லி கொடுக்க முடியாம கஷ்டப்படலாம், இல்ல அவங்க தொலைதூரத்துல இருக்கலாம், என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னா இந்த தொலைபேசி என்ன அவங்களுக்கு கொடுத்து பைபிள் என்ற அந்த வார்த்தைய அவங்க டெக்ஸ்ட் பண்ண சொல்லுங்க. நாங்க அவங்கள கான்டாக்ட் பண்ணி தொடர்ந்து இந்த அற்புதமான ஒரு பிரயாணத்துல அவங்களுக்கு உதவி செய்ய நாங்க காத்துட்டு இருக்கோம். So thank you so much. Please do remember this number, pass it on, and if you are visiting us, please reach out. We are more than happy to help you in your journey. Thank you. நன்றி. Over to Justin. இந்த நேரத்துல நம்ம ஜெபத்தோட முடிக்கலாம். இந்த ஜெபத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சில ஜெப விண்ணப்பங்கள் தேவைகள் இருக்கு. நம்ம மத்தியில உடல்நிலை குறைவாக இருக்கக்கூடிய வேளச்சேரியில் இருக்க ஜான்சன் சுபாஷினியோட ஹஸ்பண்ட், அப்புறம் ஜெமினி மினிஸ்ட்ரியில ராஜா புஷ்பலதா, அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. வேளச்சேரியில ரமேஷுடைய அப்பா அம்மா ரொம்ப முடியாம இருக்காங்க. இவங்களுக்காக நம்முடைய பர்சனல் ஜெபத்துல கூட நம்ம ஜெபம் படிக்கலாம். சோ இந்த நேரத்துல இந்த ஒரு அற்புதமான நாளை தந்த நம்ம தேவனத்துல ஜெபத்தோட இந்த நேரத்தை நம்ம சமர்ப்பிக்கலாம். நேற்றும் என்றும் என்றும் மாறாமல் இருக்கும் எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, இந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் எங்களுடைய இருதயத்தை காண்கிற தேவன். கர்த்தாவே, எந்த நேரத்தில் எங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நீர் எங்களுக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறீங்க ஆண்டவரே. இன்றைக்கு ஜெரி பிரதர் மூலமாக கர்த்தாவே, நாங்கள் வெளிப்புறமான தோற்றத்தை, ஒரு தற்காலிக தோற்றத்தை, ஒரு பிம்பமாக எங்களை நாங்கள் வைக்காமல் எங்களுடைய குணாதிசயங்களிலே மாற்றங்களை கொண்டு வருவதற்கென்று எங்களை அழைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதற்காக ஆண்டவரே, எங்களை நாங்கள் தாழ்த்தவும், எங்களை சுற்றி இருக்கக்கூடிய எங்கள் சகோதர சகோதரிகள், எங்களுடைய மனைவி மக்கள், அவரிடத்தில் கூட என்னில் என்ன மாற்றங்கள் நான் எதிர்பார்க்கிறீர்கள் என்பதை நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு அறிவுறுத்திருக்கிறீர். அதை செய்வதற்கு கர்த்தர் தாமே எங்கள் அனைவருக்கும் அந்த பெலனை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது போல ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு காரியங்களுக்கான மாற்றங்களை கர்த்தர் தான் தருகிறவர் ஆண்டவரே. நீர் எங்கள் இருதயத்திலே அந்த மாற்றங்களை கொடுக்கவில்லை என்றால் எங்கள் மாறுவதற்கு மிகவும் கடினமான காரியங்களாக இருக்கிறது அப்பா.
இந்த நேரத்துல நாங்கள் ஆண்டவரே அனைவரும் ஆண்டவரே உம்மிடத்துல வந்து கெஞ்சி கேட்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே இந்த ஜூம் மீட்டிங்ல பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை திறந்து நாங்கள் உம்மிடத்தில் கேட்கிறோம். எந்தெந்த காரியங்களில் நாங்கள் மாற வேண்டுமோ, எந்தெந்த பாவங்களிலிருந்து நாங்கள் மனம் திரும்ப வேண்டுமோ, எந்தெந்த குணாதிசயங்கள்ல நாங்கள் இன்னும் கவனம் செலுத்த வேண்டுமோ என்பதை கர்த்தர் எங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எங்களை உணர்த்தி அதிலே நாங்கள் செயல்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். அது போல இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் கர்த்தாவே, நாங்கள் பழைய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில உள்ள அந்த பிரிஜுடைஸ்ட் கேரக்டர் அசாசினேட்டடாக நாங்கள் பார்க்காமல் ஆண்டவரே அவர்கள் தேவனிடத்தில் வந்ததுக்கு பிற்பாடு ஏற்படக்கூடிய மாற்றங்களை நாங்கள் உணர்ந்து கொண்டு கர்த்தாவே அதன்படி ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் நாங்கள் ஒரு புதிய விதமாக நாங்கள் பார்ப்பதற்கு எங்கள் அனைவருக்கும் கர்த்தர் கிருபை தர வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் எப்போதுமே ஒரு டவுட்டிங் தாமஸை பார்க்காம ஆண்டவரே ஒரு இமோஷனல் பீட்டரை பார்க்காம கர்த்தாவே அவர்கள் எப்படியாக மீண்டும் அந்த மாற்றங்களை ஏற்படுத்தின பின்பு எப்படியாக அவர்கள் மரித்தார்கள், எவ்வளவு அற்புதமான காரியங்களை செய்தார்கள் என்பதை உணர்ந்தவர்களாக, அது போல எங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரியும் பழைய கால வாழ்க்கையை வைத்து அவர்களை நாங்கள் எடை போடாமல் கர்த்தாவே அவர்களுடைய மாற்றங்களை நாங்கள் கண்கூடாக பார்த்து அதை உற்சாகப்படுத்த என் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இதன் மூலமாய் கர்த்தாவே அநேகர் ஆண்டவரே உண்மை தேடுகிற வருகிற அநேகர் ஆண்டவரே ஆவியில் எளிமையுள்ளவர்கள் ஆண்டவரை தேடியவர்கள் எனக்கு இந்த பழைய என்னுடைய கேரக்டரை பத்தி எல்லாரும் தவறாக சொல்றாங்களே என்று ஏங்கி கர்த்தாவே இதுல இருந்து ஒரு மாற்றம் வராதா என்று ஏங்கி நிற்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட கர்த்தாவே நாங்கள் அரவணைத்து அவர்களுடைய புதிய அந்த ஐடென்டிட்டி, புதிய ஒரு வாழ்க்கையை அவர்கள் தேவனுக்குள்ளாக கண்டடைய முடியும் என்பதை அவர்களுக்கு உணர்த்த எங்களுக்கு கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமை முக்கிய செலுத்துகிறோம். மட்டுமில்ல எங்களோடு என் மத்தியிலே ஆண்டவரே உடல்நிலை குறைவாக இருக்கக்கூடிய சுபாஷினியுடைய ஹஸ்பண்ட் ஜான்சன் கர்த்தாவே ஜெமினி மினிஸ்ட்ரி ராஜாவுக்காகவும் விளைச்சரியில ரமேஷ் உடைய அப்பா அம்மாவுக்காகவும் மேலும் ஆண்டவரே அநேகர் ஆண்டவரை இந்த நோய்க்கு வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரியும் கர்த்தாவே அவர்களுக்கு மீட்டு கர்த்தாவே நல்ல ஒரு சுகத்தோடும் பலத்தோடும் ஆண்டவரே சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் வாழ்வதற்கு கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். எல்லா துதி கன மகிமை செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். Thank you so much, brothers and sisters. எனக்கு நல்ல ஒரு நாளாக அமைந்தது. Let us have a great time of fellowship. Amen. Thank you.